தமிழக வெற்றி கழகம் மாநில அளவிலான அவங்களுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் சேலத்துல நடைபெறுகிறது. அப்படி சேலத்துல நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு விஷயங்கள். ஒன்று, மழை பெய்து விட்டது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இன்னொன்று, விஜய் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு வரவில்லை என்பது இன்னொரு விஷயம். விஜய் அவர்கள் வரலனா தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த அளவுக்கு கூட்டம் வரும் அப்படிங்கிறத நேற்றைய சேலம் மாநாடு நமக்கு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லலாம். கூட்டம் பெருசா இல்லை, நாற்காலிகள் எல்லாமே காலியாகத்தான் இருந்துச்சு. பேச தெரியறவங்கள ஒன்று, இந்த தமிழக வெற்றி கழகத்துல இன்னும் அதிகமான நபர்களை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நமக்கும் இருக்கு. குர்ஆன் மீது ஆணையாக சொல்கிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். குர்ஆன் மேல சத்தியமா எந்த காலத்திலும் நாங்க பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு அந்த பக்கமா இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள். நீங்க ஏன் குர்ஆன் மேல இப்படி சத்தியம் பண்ணிருக்கீங்களே, அப்ப எங்களுடைய ஓட்டு வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்துக்களா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த பக்கமா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் குறிப்பா இந்துக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பாஜகங்கிற ஒரு கட்சி எங்களுக்கானது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இந்துக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தாவேக்கால இனிமே ஓட்டு போடணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ நீங்க மைனாரிட்டி பேஸ்டான ஒரு பொலிட்டிக்ஸை தான் நடத்துறீங்க அப்படிங்கிறத மறுபடியும் ஆதவ் அர்ஜுனாவினுடைய ஸ்பீச்ல இருந்து நிறைய பேர் உணர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை பரவலா நம்மளால பார்க்க முடியுது.